அயலி சிவா சீரியல்ல அயலி சிவா 2 பேரும் நம்ம செலியனையும் இந்திராணியும் எப்படி சேர்த்து வைக்கிறாங்கன்னு இந்த குட்டி பிரமாவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அயலி, கபிலன், ரேத்திகா, செல்வநாயகி, உதயபெருமாள் எல்லாருமா சேர்ந்துட்டு ஊட்டி போகலான்ட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியிலேயே டிரைவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் வந்ததும், டிரைவர் நான் காரை விட்டு இறங்கிடுறேன், என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, நான் தாம்மா போய் பார்த்தாகணுங்கிறாங்க. அப்போ இந்திராணி பதட்டப்படுறாங்க, என்ன ராஜன் இப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ யார் கார் டிரைவிங் பண்ணுறதுங்கிறாங்க. அப்போ கபிலன் அக்கா நான் ஓட்டிட்டு வரேன்க்காங்கிறாங்க. இல்லை கபிலன், நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணணும், அப்போ போய் நம்ம சோர்வாக உட்காந்துருந்தா நல்லாவா இருக்கும், கார் டிரைவிங் பண்ணிவிட்டு விடிய விடிய நம்ம வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங்கில் போய் உட்காந்தா அதில் நம்ம கவனம் செலுத்த முடியாது, அதனால நம்ம வேற டிரைவர் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்திராணி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கபிலன், உதயபெருமாள் 3 பேருமா பேசி முடிவு எடுக்கும்போது அப்போ இந்திராணி சொல்றாங்க, இல்லை வேற டிரைவர் வந்தால் தான் சரியா இருக்கும்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச பக்கமெல்லாம் டிரைவர் கூப்பிட்டு பார்க்குறாங்க. யாருமே அந்த டைமுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கணக்கா அந்த நேரம் பார்த்து சிவா, அயலி 2 பேரும் வண்டியில் வர்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும் செல்வனாகி, என்னது இந்த நேரத்தில் இதுக்கு வந்து நிற்கிது, ஒருவேளை நம்ம போகிறது தெரிஞ்சுதான் வராங்களா, ஏன் இப்படி வந்து நிற்கிறாங்கன்னு தெரியல, நம்ம எக்காந்த கொண்டு இவங்களை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ சிவா வந்து, என்னக்கா இன்னும் கிளம்பலையா, அப்போவே கிளம்பி வந்தீங்க, என்னாச்சு, ஏன் பாதியிலே நின்றுட்டீங்கன்னு கேட்கும்போது அங்கே நடந்ததை சொல்கிறாங்க இந்திராணி. இது கேட்ட சிவா, இருக்கா சைடில் யாராவது டிரைவர் இருக்காங்களான்னு பார்க்குறேன்னு சொல்லி சிவா ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி ஏதோ 2-3 பேர்கிட்ட விசாரிக்கிற மாதிரியும் விசாரிச்சு, அக்கா இந்த பக்கமும் யாருமே டிரைவர் இல்லைக்கா, நானே கார் ஓட்டுறேங்காங்கிறாங்க சிவா. இந்திராணி, சரி சிவா நீங்களும் எங்கள் கூட வந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும், சரி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இது கபிலன், ரித்திகா இவங்க யாருக்குமே பிடிக்கல, நம்ம மட்டும் ஜாலியாக சந்தோஷமாக போகலான்னு நினச்சோம், இதுகளும் வந்து ஒட்டிக்கிருச்சே அப்படின்னு வேண்டாம் வெறுப்பாக எதிர்பார்க்குறாங்க. அப்போது சிவா, அயலி 2 பேரும் எப்படியோ அக்காவுக்கு பாதுகாப்புக்காகத்தான் நம்ம போகிறோம், அவங்கள சுற்றி இருக்கிற ஆபத்து அவங்களுக்கு தெரியாது, கபிலனால சரியான ஆபத்து இருக்குன்னு நினச்ச சிவாவும் அயலியும் அங்கே போகிறாங்க. முதல்ல நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறாங்க. இல்லை அயலி நீ வராமல் எப்படி சிவா வருவான், நீயும் வான்னு சொல்லி இந்திராணி அயலியும் சிவாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே இந்திராணி ரூம் புக் பண்ணியிருக்காங்க, 3 ரூம் ரெடியாக இருக்குது, இப்போ ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ இந்திராணி ரூம் ரெடியாக இருக்குது, மற்ற ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி மத்தியானமாக எல்லாரும் டின்னருக்கு போகலாம் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரித்திகா, செல்வநாயகி 2 பேரும் அயலியை பார்த்து இது 2ஐயும் எப்படியாவது விட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தா மறுபடியும் எப்படியோ தொத்திக்கிட்டு வந்துருச்சுங்க, இது இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது போல இருக்குன்னு பிளான் பண்ணி சொல்லி வச்சு நடந்த மாதிரியே இருக்கு. டிரைவர் வரலைன்னா சிவா, அயலி 2 பேரும் கார் ஓட்டிட்டு வர மாதிரியும் இப்போ அவங்களும் நம்மளோட வந்து தங்குற மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணுவோன்னு நினச்சி இந்திராணியே இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாமல்லங்கிறாங்க செல்வநாயகி. அதை கேட்ட ரித்திகாவும், இருக்கலாம் அவங்க வேலையத்தான் இருக்கும், என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், ஆனால் எனக்கு மட்டும் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்துச்சு, வெளியூர் நோவோட பார்க்க மாட்டேன், இன்னைக்கு என்ன வேணாலும் செஞ்சு போடுவேங்கிறாங்க ரித்திகா. இந்திராணி பாவ 2 பேரும் அவங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. ஃபோனில் பேசிக்கிட்டே போன இந்திராணி கதவை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா செலியன் குளிச்சு அப்போ தான் வந்து நிற்கிறாரு. பார்த்ததும் இந்திராணி சேச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வெளியில் வந்து நிற்கிறாங்க. என்ன கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா அப்படின்னு செலியன் வம்புக்கு இழுக்கிறாங்க. இந்திராணிக்கும், உங்களுக்கு தான் மரியாதை தெரியல, யாருக்கு மரியாதை தெரியலன்னு நீங்கள் என்ன பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ செலியன்னு சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதாங்கிறாங்க. என்ன நக்கல் பண்ணுறீங்களா, ரூமுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேலை, கதவை தட்டிட்டு வர்றது தானே நாகரிகம்னு செலியன்னு சொல்லும்போது அந்த நாகரிகத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம், என்னோட ரூமுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேலைங்கிறாங்க இந்திராணி. திரும்ப எப்போ பார்த்தாலும் கலாட்டா பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நாகரிகம்னா என்ன தெரியாதா, உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், அப்படியாவது நாங்கள் சொல்லி தொலைக்கிறோம் சொல்லுங்கிறாங்க இந்திராணி. என்ன மேடம் வந்தது தப்பாக வந்துட்டு இப்போ என்னக்கிட்டேயே நாகரிகத்தை பற்றி பேசுகிறீங்க, இல்லை ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா ஒதுங்கி தானே போகிறேன், அதே மாதிரி நீங்களும் போக வேண்டியதானே, தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்கிறாங்க இந்திராணி. இதை பாருமா, நான்லாம் போக முடியாது, நான் எதுக்காக போகணும், நான் இங்கே தான் இருப்பேங்கிறாங்க செலியன். இப்படியே நீங்கள் என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ் கூப்பிட வேண்டியதாக இருக்குங்கிறாங்க இந்திராணி. அங்கே இருந்து எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க, என்ன சத்தமாக இருக்குது, அதுவும் இந்திராவோட குரலாக இருக்குது, இந்திரா இவ்வளோ சத்தமாக பேச மாட்டாளேன்னு உதயபெருமாள் முதற்கொண்டு எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. கபிலன் வந்தது, என்னக்கா இந்த ஆள் இங்கே எதுக்கு வந்திருக்காரு, உங்ககிட்ட என்னக்கா பேசிகிட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க. இவர் வேறு எதுக்கு வந்திருக்காரு, நம்ம ஊரில் மானத்தை வாங்கினதும் இல்லாமல் இங்கேயும் வந்து இந்திரா கிட்ட மானத்தை வாங்குறதுக்காக வந்திருப்பாரா இருக்குன்னு செல்வநாயகி இன்னும் எச்சா அப்படியே புகையிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றி விடுறாங்க. பாருங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசாதீங்கன்னு செலியன் மரியாதையாக பேசுகிறாங்க. அப்பையோ என்னையா என்ன பேசிகிட்டு இருக்க, எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் சரிதானே, உனக்கு இங்கே என்னையா வேலை, இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு மரியாதை குறைவாக பேசுகிறாரு கபிலன். இதை பார் கபிலா, மரியாதை இல்லாமல் பேசாத, மரியாதையாக பேசு, நான் ஒன்றும் உங்கள் அக்கா கிட்ட வம்புக்கு வரலைங்கிறாங்க செலியன். ஓஹோ அப்போ நான் தான் உங்ககிட்ட வம்புக்கு வந்தேனா, என்னை பேச விடாமையே நீங்கள் ஏன் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்ல வரதை கேளு இந்திரானுங்கிறாங்க செலியன். டேய் நீ சொல்கிறத நாங்கள் எதுக்குடா கேட்கணும், நீ தான் அனுப்பின டிவோர்ஸ் நோட்டீஸில் இந்திராணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டல, உனக்கு எங்களுக்கு மறுபடியும் என்ன சம்மந்தம், எதுக்கு இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்கேன்னு செல்வநாயகி கேட்குறாங்க. இதை பாருங்க நீங்கள் தான் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணலைங்கிறாங்க செலியன். மறுபடியும் கபிலன் எகிரி பாஞ்சுக்கிட்டு வந்து, டேய்
உங்கள்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போகிறாங்க. உதய பெருமாள் தடுத்து நிறுத்துறாங்க. இதை பாட்டா கபிலன், அவர் என்னதான் சொல்ல வராருன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உதய பெருமாள் செலியன் கிட்ட பேசுகிறாங்க. வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். இப்படியெல்லாம் அடிச்சோம் கவிட்டோன்னு சொல்லி இப்படி எகிரி பஞ்சுக்கிட்டு வரக்கூடாது, பேசாமல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி கபிலனை அமைதியாக சொல்லிட்டு இந்த பக்கம் உதய பெருமாள் செலியன் கிட்ட, என்னப்பா என்ன நடந்தது, இப்போ நீங்கள் எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறேன்னு கேட்குறாங்க. பொண்ணு இந்திராணி அவங்க ரூம்னு நினச்சிக்கிட்டு ரூமுக்கிட்ட வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரூம் எனக்கு ஒதுக்கப்பட்டதுங்கிறாங்க செலியன். இந்திராணி அவங்க ரூம் நம்பர் சொல்கிறாங்க. அப்போ செலியன் என்னோட ரூம் நம்பரை நல்லா பார்த்துட்டு பேசுங்கிறாங்க. அப்போ 104 தான் இந்திராணிக்கு விடப்பட்ட ரூம்பு. ஆனால் இது 103 போச்சு. இதை பார்த்தது இந்திராணி அப்படியே மூக்கடைஞ்சு நிற்கிறாங்க. ஐயோ தப்பாக மாறி வந்துட்டு இப்படி போய் நம்ம திட்டோமே, முன்னாடி நம்ம தலை குனியும்படி ஆகிப்போச்சேன்னு நினச்ச இந்திராணி தன் தலையிலேயே தனக்கு தானே தட்டிட்டு எங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதிகம் சமாளிக்கிறக்காக செல்வநாயகி பேசுகிறாங்க. சரி அப்படியே இருந்துட்டு போகட்டும், தப்பு எங்கள் பேர்லேயே இருக்கட்டும். ஆமாம் நாங்கள் இங்கே வரேன்னு தெரிஞ்சுதானே நீ இங்கே வந்தியாங்கிறாங்க. எங்கள் நிம்மதியை கெடுக்கிறக்காகவே இங்கே வந்தியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உன்னை முட்டி தட்டி கொண்டு உள்ளே வைக்க சொல்கிறேன் பாருங்கிறாங்க. எங்களை ஃபாலோ பண்ணி தானே நீ வந்திருக்கேன்னு கபிலன் கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன காரியத்துக்காக இங்கே வந்திருக்கீங்களோ அதே சேனலுக்காக தான் நானும் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு செலியன். இந்த நாடகத்தை எல்லாம் வேற எங்கால் ஆடு அப்படின்னு வம்பு வளர்த்திட்டு இருக்காங்க செல்வநாயகி. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இந்திராணி போதும், சரி நான் ரூம் வேணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாவைக்குட்டின்னு கொஞ்சறாரு செலியன். கையை தட்டி விட்டுட்டு போகிறாங்க இந்திராணி. செலியன் சிவா அயலி 3 பேரும் தனியாக வந்து சிரிக்கிறாங்க. அப்பாடா இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க செலியன். ஆமாம் நான் அப்போ தானே மெசேஜ் பண்ணேன், அதுக்குள்ளே இங்கே வந்து நிற்கிறீங்களாங்கிறாங்க சிவா. ஆமாம் கிடைச்ச சான்ஸை நான் விடுவேனாங்கிறாங்க. சரி அக்கா ஓவர் டோஸ் கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அப்படி என்ன நடந்ததுன்னு சிவா கேட்குறாங்க. நடந்த விஷயத்த சொன்னதும் அயலியும் சிவாவும் சிரிக்கிறாங்க. அடக்கடவுளை இப்படியெல்லாமா நடந்தது? மாம்ஸ் குளிச்ச கையோட அப்படியேவா வந்து நிற்பீங்க? அக்கா பார்த்துட்டு டென்ஷன் ஆயிருப்பாங்கங்கிறாங்க. அது ஏன் கேட்குற? சரி நேரம் டென்ஷன் ஆனதும் என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க. அடடா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேங்கிறாங்க சிவா. அண்ணே எடுத்தோம் கவுத்தோன்னே எதையும் பண்ணிடாதீங்க, அண்ணி பக்கத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் ஏதாவது போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, பெரிய பிரச்சனையில் கொண்டாந்து விட்டுருவாங்க. கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க நீங்களும் பார்த்தீங்கல்ல, அவங்க மூலமாக பெரிய பிரச்சனை உங்களுக்கு காத்திருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்கங்கிறாங்க அயலி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, ஏகப்பட்ட பிளான் வச்சுருக்கேன், கைவசம் நிறைய இருக்குதுங்கிறாங்க செலியன். இதை பாருங்க மாம்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்ச போதே நான் கண்டுக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ வீக்னஸ்னு. இங்கே பாருங்கள் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் எங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டு செய்யுங்க. இந்திராணி அக்காவை சீன்றதா நினச்சி தூண்டி விட்டீங்க, அப்புறம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, பார்த்து நடந்துக்கோங்கன்னு சிவா எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் நடக்காது, நீங்கள் 2 பேரும் சொல்லாதுக்கு முன்னாடி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறாங்க செலியன். அதுக்கப்புறம் அயலி சொல்கிறாங்க, சரி இதுக்கப்புறமா நம்ம இங்கே நின்று பேசுறது ரொம்ப நல்லதில்லை, ஆபத்து, நம்ம இங்கேருந்து போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. இவங்க பேசிட்டு இருந்ததை ரித்திகா, கபிலன், செல்வநாயகி இவங்க பார்த்துடுறாங்க. பாத்தியா கபிலா, இவங்க 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்கங்கிறாங்க செல்வநாயகி. ஆமாம் இவங்க 3 பேரும் சேர்ந்து அப்படி என்னதான் பண்ண போகிறாங்கன்னு கேட்குறாங்க ரித்திகா. ஒருவேளை இந்திராணி அணியோட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்களான்னு ரித்திகா கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இருக்காது, நம்ம சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு தான் இவங்க எல்லாரும் பிளான் பண்ணுவாங்களா இருக்குங்கிறாங்க செல்வநாயகி. முதல்ல அந்த செலியன் இந்திராணியை வச்சே நம்ம சொத்தை ஆட்டையை போடலான்னு பார்த்துருக்கான், அது முடியல. இப்போ சிவா அயலி 2 பேர்த்தையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு தண்ணி கட்டிக்கிட்டு வச்சிருக்கான். இவங்க மூலமாக நல்லா ஒட்டிக்கிட்டான் பாரு. இந்த ட்ரிப்பு முடியிருக்குள்ளையா இந்திராணி கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு தான் இவங்களோட பிளானாக இருக்கும். அதான் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க செல்வநாயகி. இவங்கள பார்த்ததுமே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, இதுகளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு ரித்திகா கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இவங்கள பார்த்ததும் ஒரு ஐடியா தோணுதுங்கிறாங்க கபிலன். என்னடா கபிலா சொல்லுன்னு கேட்குறாங்க செல்வநாயகி. உண்மையிலுமே சிவாவும் அயலியும் புருஷன் பொண்டாட்டி தானேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. டேய் அதில் என்னடா சந்தேகம் உனக்கு? எல்லாரும் முன்னாடியும் இவங்க 2 பேரும் தாலி கட்டிக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்னடா உனக்கு சந்தேகம்னு கேட்கும்போது என்னால் நம்பவே முடியல, இதுக்கு ஏதோ மறைக்குது, அது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க கபிலன். ஏன் சந்தேகப்பட்டுக்கிட்டு நம்மளே கிளியர் பண்ணிக்கலாங்கிறாங்க. அது எப்படி நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுன்னு கபிலன் கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் உண்மையிலுமே புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னா நாம என்ன சொன்னாலும் அண்ணி நம்பவே மாட்டாங்க. அதனால சிவா அயலி 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னா அவங்க வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேங்கிறாங்க ரித்திகா. நாம தான் சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை பாரு ரித்திகா, பொன்னியோட கல்யாணம் வேற இருக்கு, இந்த சமயத்தில் நாமளா பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க செல்வநாயகி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் அவங்க வாயாலேயே சொல்ல வைக்க போகிறேன் பாருங்கிறாங்க ரித்திகா. நீ ஸ்ட்ராங்காக செஞ்சு விடு, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோங்கிறாங்க செல்வநாயகி. கபிலனுக்கு வர்மா சரியான டார்ச்சர் கொடுக்குறாங்க. இதை நம்ம அயலி பார்த்துடுறாங்க.